ஹலோ, வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் 5 பல்லாரி வெங்காயம் அந்த மாதிரி பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 4 இல்லைன்னா 5. தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுட்ரு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தயிர், லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கிராம்பு, சோம்பு, பட்டை, பிரெஞ்ச் இலை இது எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 2 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் 2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். அது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை கீறி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயும் கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா முருகல் வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா முருகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. அந்த எண்ணெயை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2-3 நட்சத்திர பூ சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன், அதை பிழிஞ்சு விட்டுடலாம். பெரிய சைஸுன்றதுனால ஆஃப் எடுத்துக்கிட்டோம். சின்னதாக இருந்தால் ஒரு லெமன் ஃபுல்லுமே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியான தயிர் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா தழை அது 2மே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்குல்ல, அதில் பாதி மட்டும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சிக்கனுக்கு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஆனியன் வதக்கின எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிளறி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா மசாலா சிக்கனில் நல்லா ஊறி வரணும். அதுக்காக 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருந்தா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறியே ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஜீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக எண்ணெயில் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ரைஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை மட்டும் நம்ம இப்போதைக்கு தூவி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் ரைஸை நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா அரிசியை ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஊற வச்சு சேர்த்தா நல்லா வெந்து வரும். ஒரு 80% நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் 3/4 வேக்காடு வெந்து வந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது நல்லா ஊறி இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு சிக்கனை வேக வச்சிடலாம். ஆல்ரெடி சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ரைஸ் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு விடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க ரைஸை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
நம்ம அதிகமாக ரைஸ் போட்டதுனால 2 லேயராக நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அரிசியை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் ரைஸை வச்சுட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து பால் கலந்து கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். வேறு எந்த கலருமே சேர்க்கலை. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை அதை தூவி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெங்காயம் அதையும் பாதி மட்டும் இப்போ கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பாதி ரைஸை வந்துட்டு இப்போ செகண்ட் லேயராக நம்ம வச்சிடலாம். அதையும் நல்லா கொட்டிட்டு சமப்படுத்திக்கோங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். மேலே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை அது ரெண்டுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி தம் போட ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள், ஒரு 80% போல் குக் ஆகிருக்கு. அதாவது 3/4 வேக்காடு போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆவி வெளில போகாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் சிம்லேயே வச்சுட்டு தம் போடணும். 1/2 hour தம்முலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடியில் உள்ள மசாலா ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக படுற மாதிரி கிளறி விடணும். ரைஸ் உடையாமல் இருக்கணும். அதனால் இது பாத்திரம் பத்தாதனால பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.